السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على رسولنا المصطفى. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஃபிக்ஹ் என்பது மொழி அர்த்தம், அரபியில் ஃபஹம் விளங்குதல் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் ஃபிக்ஹ் என்ற வார்த்தையை பிரயோகித்து நாடுகிற அர்த்தம் வேறு. நாங்கள் புழக்கத்திலே ஃபிக்ஹ் படிக்கிறோம், ஃபிக்ஹ் படிக்க இருக்கிறோம், ஃபிக்ஹ் வகுப்புக்கு போகிறோம் என்று சொல்லி நாங்கள் இந்த ஃபிக்ஹின் மூலமாக நாடுகிற அர்த்தம் என்னவென்றால், மஅரிஃபத்துல் அஹ்காமி ஷர்இய்யத்தில் முத்தஅல்லிகத்தி பி அஃஆலில் முக்கல்லஃபீன், முக்கல்லஃப்களுடைய செயல்களோடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை, மார்க்க சட்டதிட்டங்களை அறிதல், இவைகளுக்குத்தான் ஃபிக்ஹ் என்று சொல்கிறோம். இப்போ முக்கல்லஃப் என்றால் பல இடங்களில் நாங்கள் பின்னால் பாடங்களிலும் வரும். முக்கல்லஃப் என்ற வார்த்தை பருவவயதை எத்திய புத்தி சுதாதீனம் உடையவராக இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சொல்கிற ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தான் முக்கல்லஃப். முக்கல்லஃப்களுடைய செயற்பாடுகள் என்கின்ற வரும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய உடல் ரீதியாக செய்யக்கூடிய செயலாக இருக்கலாம். தூங்குறது, சாப்பிடுறது, ஒரு பயணங்களை மேற்கொள்வது, பயணங்கள் செல்வது, இவைகள் உடலால் செய்கின்ற செயலாக இருக்கலாம். அல்லது வாயால் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அந்த முக்கல்லஃபுடைய செயலில் தான் நினைத்திருக்கிறார்கள். பேசக்கூடிய பேச்சுக்கள், பொய் பேசுகிறது, அது மார்க்கத்தில் என்ன சட்டம், அவதூறு பேசுகிறது, மார்க்கத்தில் என்ன சட்டம் என்றது, இவைகளை படிப்பதும் மார்க்கத்தில் மார்க்க சட்டத்தை படிப்பதாகத்தான் அதுவும் கருதப்படும். இவ்வாறு ஒரு முக்கல்லஃப் பருவ வயதை எத்திய புத்தி சுதாதீனமுடையவருடைய செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்களை அறிதல். தொழுவது ஒரு முக்கல்லஃபுடைய செயல், அந்த தொழுவது வாஜிப் என்று அறிதல், இது ஃபிக்ஹ். அதே போல் மிஸ்வாக் செய்வது ஒரு முக்கல்லஃபுடைய செயல், மிஸ்வாக் செய்வது சுன்னத் என்று அறிவது, இது ஒரு ஃபிக்ஹாக இருக்கிறது. அதே போல் தூங்குறது ஒரு முக்கல்லஃபுடைய செயல். இந்த தூங்கக்கூடிய தூக்கம் முபாஹ், மார்க்கம் இதனை செய்ய சொல்லி ஏவவும் இல்லை, விடச்சொல்லி ஏவவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. அப்படின்னா இதை செய்ய சொல்லி ஏவவும் இல்லை, விடச்சொல்லி தடுக்கவும் இல்லை, இதை செய்யவும் மேலும் விடவும் மேலும் என்று இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முபாஹ் என்று சொல்லுவோம். அப்படியான விடயங்கள், தூங்கக்கூடிய தூக்கம், தூங்குறது, இது முபாஹ். அதே போன்று வியாபாரம் செய்கிறது முபாஹ். இப்படி இது விட சொல்லி சொல்லவும் இல்லை, செய்ய சொல்லி சொல்லவும் இல்லை, அப்படியாக இருக்கக்கூடிய பகுதிகள், இது அடிப்படையில் இது முபாஹ்ல என்று நாங்கள் விளங்கியிருப்போம். அதே போல் விடுவது ஏற்றம், விட்டால் நன்மை கிடைக்கும், செய்தால் பாவம் கிடைக்காது அப்படின்னு இருக்கக்கூடியவைகளுக்கு மக்ரூஹ் என்று சொல்வார்கள். உதாரணமாக, ஒருவர் மலசலம் கழித்து கொண்டிருக்கும் பொழுது, மலசலம் கழிக்கும் பொழுது பிறரோடும் பேசுவது மக்ரூஹ், அதனை விட்டால் நன்மை கிடைக்கும். அதே போல் அவதூறு சொல்லுதல், பிறருடைய பொருளை அபகரித்தல், களவெடுத்தல், அதே போல் விபச்சாரத்தில் ஈடுபடுதல், இவைகள் அனைத்தும் ஒரு முக்கல்லஃபுடைய செயல். இவைகளெல்லாம் ஹராம் என்று படிப்பது, அறிந்து கொள்வது, இது ஃபிக்ஹாக இருக்கிறது. நாங்கள் ஃபிக்ஹ் என்று நாங்கள் படிக்க இருக்கிற பாடங்கள் எங்களது அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளுடைய அல்லாஹு தாலா இந்த செயலுக்கு என்ன சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறான், மார்க்கத்தில் என்ன சட்டம் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை படிப்பது தான் ஃபிக்ஹாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபிக்ஹை படிப்பதன் மூலமாக எமக்கு அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள் என்னென்ன இருக்கிறது என்று விளங்கி அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்க முடியும். அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விடயங்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்து அதிலிருந்து எங்கள் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து வாழ முடியும். இவ்வாறு வாழ்வது தான் தக்வா. அல்லாஹுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடந்து, இயன்றளவு எடுத்து நடந்து, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக எங்கள் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து வாழ்வது தான் தக்வாவாக இருக்கிறது. இந்த தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எமக்கு இந்த ஃபிக்ஹுடைய பாடத்தை படிப்பதின் மூலமாக, இந்த மார்க்க சட்டங்களை விளங்குவதன் மூலமாக எமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை அறிவது எங்களுக்கு தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எமக்கு மிக உறுதுணையாக அது அமையும் என்பதனால்
நாம் எமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாளார்ந்தம் இந்த ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டங்களை படிப்பதற்கென்றே காலங்களை நேரங்களை ஒதுக்கி இவைகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய அமல்களை சிறந்த முறையிலே உரிய முறையிலே நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறை அடிப்படையில் படித்து எமது அமல்களை சீராக்கி தக்வா உடையவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.